ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாக்ஸபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. அதாவது இப்போ நம்ம சப்ளை அண்டர் ஜிஎஸ்டியில் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன். எதை பற்றி இப்போ அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டிக்கு டெனன்சி ரைட்ஸ் எப்படி இருக்கு, சிபிஎஸ்சி அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா, ஃபர்ஸ்ட் பகடி சிஸ்டம் பற்றி கொடுத்துருங்க. பகடி சிஸ்டம் அப்படிங்கிறதுனா டெனன்சி ப்ரீமியம்க்கு எதிராக நம்ம டெனன்சி ரைட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது வந்து சில ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. டெனண்ட்டுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. லார்ட்லார்டுக்கு வந்து அவங்க தான் ஓனராக இருந்தாலும் சில இதில் வந்து டெனண்ட்டு தான் கொடுப்பாங்க. டெனண்ட் என்ன ஏன் இது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க பீரியாடிக் ரெண்ட் கொடுத்துட்றாங்க லேண்ட்லார்டுக்கு. அவங்க ப்ராப்பர்ட்டி ஆக்குபை பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களுக்கு அதில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இது. சரிங்களா? இல்லை ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேண்ட்லார்டு வந்து அந்த டெனன்சி ப்ரீமியம்க்கு இருக்குல்ல அதை வெக்கேட் பண்ணுறதுக்காக அதை வந்து அமௌண்ட் வந்து திருப்பி ரீபே பண்ணிடுவாங்க. இது வந்து எந்த மாதிரி இடத்துல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் இது வந்து இருக்குது. மகாராஷ்டிரா ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1999 பிரகாரம் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு எல்லாமே வந்து இந்த டெனன்சி ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல நம்ம ஜிஎஸ்டியில் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? இந்த டெனன்சி ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேல் ஆஃப் லேண்ட் ஆஃப் பில்டிங்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இது வந்து சேல் ஆஃப் லேண்ட் இதுக்குள்ள கீழே வராது. இப்போ இதில் வந்து இந்த ஆக்டிவிட்டி இது பண்ணுறோம்ல, இது வந்து ஸ்கோப் ஆஃப் சப்ளை கீழே வரும். இது வந்து டாக்ஸபிள். ஸோ டாக்ஸபிள் அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதுக்கு அப்ளிகபிள். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெனன்சி ரைட்ஸ் வந்து ஒரு நியூ டெனனுக்கு பண்ணுறோம் ஒரு கன்சிடரேஷன் கீழே அப்படிங்கிறது போது அது வந்து நமக்கு கண்டிப்பாக டாக்ஸபிள். ஓகேவா? ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் dwelling for use as a residence to an unregistered person is exempt. ஓகே? இப்போ இதை வாடகைக்கு விடுறோம். வாடகைக்கு விடுறத ரெசிடென்ஸ் பர்பஸ்க்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கொடுத்தா இது ஜிஎஸ்டி கீழே எக்ஸம்ட். அதுக்கு ஜிஎஸ்டி வராது. ஓகே? ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ரெண்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. And the applicability of liquidated damages, compensation and penalty arises out of breach of contract or other provisions of law. அதாவது சிபிஎஸ்சி என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லிக்விடேட்டட் டேமேஜோ ஒரு காம்பன்சேஷனோ பெனால்ட்டியே இருக்குது அப்படின்னா அதை எந்த ஏதாவது கான்ட்ராக்ட்லையோ இல்லை எந்த லாக்குலையோ எப்படி வருதுங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு 3 இது இருக்கு. agreeing to the obligation to refrain from an act or to tolerate an act or situation or to do an act. அதாவது என்ன பண்ணலாம், ஒன்று இந்த ஆப்ளிகேஷன் வந்து ஒத்துக்கிட்டு அதுலேருந்து ரீஃபைன் பண்ணலாம். ரெண்டாவது அதை டாலரேட் பண்ணிடுறோம் அந்த சுச்சுவேஷனை. மூணாவது அதுக்கு அந்த ஆக்டை வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அதை வந்து பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறோம். டு டூ அன் ஆக்ட். ஓகேவா? இந்த 3 இதுதான் இருக்குது. இந்த 3 இதை பற்றி ஃபர்தராக பார்க்க போகிறோம். அக்ரிங் டு தி ஆப்ளிகேஷன் டு ரீஃபைன் ஃப்ரம் அன் ஆக்ட். இந்த ஆக்ட்லேருந்து வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்கு ஆப்ளிகேஷனை அக்ரி பண்ணுறோம், ஒத்துக்கிறோம் அதை. அப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தட் would be covered by this part of expression would include non-compete agreements where one party agrees not. Next, agreeing to the obligation to tolerate an act or a situation. அதாவது அந்த சுச்சுவேஷன் டாலரேட் பண்ணி அந்த ஆப்ளிகேஷனுக்கு ஒத்துக்கிறது. இது ஆக்டிவிட்டிஸ் என்ன, ஷாப்கீப்பர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஷாப்கீப்பர் allowing a hawker to operate from a common payment in front of his shop against a monthly payment by the hawker, or an RWA tolerating the use of loudspeakers for early morning prayers by a school located in the colony are subject to the school paying an agreed sum to a RWA as compensation. இப்போ என்ன சொன்ன, ஷாப்கீப்பர் வந்து ஹாக்கர் இருக்காங்களா, அவங்கள வந்து காமன் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது. ஏன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா. அல்லது ஆர்டபிள்யூஏ வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் வந்து மார்னிங் ப்ரேயர்ஸ்க்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட் பே பண்ணிடுறாங்க அப்படின்னா அது காம்பன்சேஷன் அது கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து லவுட் ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறது. ஓகே, அந்த ஆக்டை வந்து பொறுத்துக்கிட்டு செய்யறது, அந்த சுச்சுவேஷனை பொறுத்துக்கிட்டு செய்யறது. நெக்ஸ்ட், அக்ரிங் டு தி ஆப்ளிகேஷன் டு டூ அன் ஆக்ட். அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அந்த ஆப்ளிகேஷனை ஒத்துக்கிறது. This would include the case where an individual unit agrees to install equipment for zero emission or discharge at the behest of the RWA of a neighboring residential complex against a consideration paid by such RWA, even the emission or the discharge from industrial unit was within permissible limits and there was no legal obligation upon the individual unit to do so.
அதாவது இப்போ என்னன்னா அப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் வந்து புதுசா ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. 0 எமிஷன் வந்து எந்த ஒரு டிஸ்சார்ஜும் அதுலேருந்து வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆர்டபிள்யூஏ வந்து ஒத்துக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அந்த பெர்மிஷபிள் லிமிட் மட்டும்தான் எங்களுக்கு இதுவாகும், அதை தாண்டி எதுவும் வராது, எந்த ஒரு லீகல் ஆப்ளிகேஷனும் இருக்காது அப்படிங்கிறத இது பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு அந்த இண்டிவிஜுவல் யூனிட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதை. இதுதான் வந்து இந்த ஆப்ளிகேஷன் டு டூ அன் ஆக்டுக்கு அக்ரி பண்றது. இந்த மாதிரி வந்து எங்க இந்த கண்டிஷன்ஸ்ல வரும் பார்த்தா தேர் மஸ்ட் பி அன் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைடு அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் மஸ்ட் எக்ஸிஸ்ட். அந்த இடத்துல ஏதோ கான்ட்ராக்டோ இல்லை அக்ரிமெண்ட்டோ இருக்கு அப்படின்னா இப்போ 3 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட். ஸோ வந்து இதுக்கு ஒன்று அக்ரிமெண்ட் கீழே வரணும், இல்லை கான்ட்ராக்ட் கீழே வரணும். ஸோ இந்த கான்ட்ராக்சுவல் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஸ்டாண்ட் அலோன் கான்ட்ராக்ட் அந்த ஃபார்ம்ல இருக்கும், அல்லது வேற ஏதாவது கான்ட்ராக்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அப்போ இந்த பர்சன் யார் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றாங்களோ can be said to be making a supply by way of refraining from doing something or tolerating some act or situation to another person if the person was under an obligation to do so and then performed accordingly. அதாவது ஏற்கனவே இருக்கு அந்த இது அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான ஒரு கான்ட்ராக்டை இது பண்ணிட்டு அந்த ஆக்டை பொறுத்துக்கிறதோ இல்லை அதுக்கு ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறதோ இல்லை ரீஃபைன் பண்ணுறதோ அதை வந்து இந்த பர்சன் வந்து பண்ணணும். அடுத்தது கன்சிடரேஷன் மஸ்ட் ஃப்ளோ இன் ரிட்டர்ன் டு திஸ் கான்ட்ராக்ட். இந்த கன்சிடரேஷனோட ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா இன் ரிட்டர்ன் ஃப்ரம் த அதர் பார்ட்டி டு திஸ் கான்ட்ராக்ட். ஓகேவா, அந்த அதர் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து இதுக்கு வந்து அதை ரிஃப்ரைன் பண்ணுறதுக்கோ டாலரேட் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த அந்த ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ரிட்டர்ன் இது வாங்கிக்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும். இப்போ இதில் என்னென்ன வருது அப்படின்னா என்னென்ன இடத்துலலாம் டேக்ஸபிலிட்டி வரும் அப்படின்னா லிக்விடேட்டட் டேமேஜஸ். லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படிங்கும்போது இது வந்து எல்லாருக்குமே காமனாக உள்ளது. ஸ்பெசிஃபை இது வந்து அந்த கான்ட்ராக்டில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இந்த காம்பன்சேஷன் உட் பி பேபிள் இன் தி ஈவெண்ட் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டுக்கு எதிராக ஏதாவது ஆகுது அப்படின்னா அப்போ காம்பன்சேஷன் ப்ளே பண்ணணும். ஓகே, இப்போ பிளாக்ஸ் லா டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படிங்கிறது கேஷ் நம்ம வந்து காம்பன்சேஷனாக கொடுக்கணும். இதில் வந்து கான்ட்ராக்டில் என்ன சொன்னீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் நம்ம பிரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேஷை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்ன இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா essence of liquidated damages cannot be said to be a consideration received for tolerating the breach or non-performance of contract. கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது இந்த பிரீச்சை டாலரேட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து கொடுக்கல சரியா, அதுக்கு பதிலாக இந்த பிரீச் பண்ணுறாங்க இந்த கான்ட்ராக்டை அப்படிங்கிறத நான் டாலரேட்டிங்க்கு தான் இந்த பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வாங்குறோம். ஓகேவா, லிக்விடேட்டட் டேமேஜஸ் வந்து ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அந்த டேமேஜை வந்து அந்த பார்ட்டிஸை இது பண்ணுறது தான் நம்ம அவங்க ஒத்துக்கிறது தான் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, For example, damages resulting from damage to property, negligence, piracy, unauthorized use of trade name, copyright. அதாவது டேமேஜஸ்ல என்னென்னலாம் வருதுன்னா ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறது, இல்லை நெக்லிஜென்ஸ் பண்ணுறது, இல்லை பைரசி அதில் ஏதாவது இருக்குது, இல்லை அன்ஆத்தரைஸ் யூஸ் பண்ணுறது, அந்த ட்ரேட் நேம் அல்லது காப்பிரைட்டை இதெல்லாம் அவங்களோட அந்த இது பெர்மிஷன் இல்லாமல் அன்ஆத்தரைஸாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வரும். அதே மாதிரி பெனால்ட்டியும் அவங்க இது வரும், ஏன்னா டிலே ஆச்சு அப்படின்னா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செக் டிஸ்ஆனர், ஃபைன் ஆர் பெனால்ட்டி. The supplier வந்து wants payment to be received on time and does not want check to be dishonored. இப்போ அந்த சப்ளையருக்கு வந்து செக் கரெக்டான டைம்ல வரும், அது டிஸ்ஆனர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து there is never an implied or express offer or willingness on part of the supplier that he would tolerate a deposit of an invalid, fake or unworthy instrument of payment against consideration in the form of check, dishonor, fine or penalty. அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்தையும் இம்ப்ளை ஆகலை, எந்த ஒரு வில்லிங்னஸும் இல்லை சப்ளை இருக்கா இதில் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணணும்னா அந்த டெபாசிட் வந்து இன்வேலிட் அப்படின்னா அது கொஞ்சம் டாலரேட் பண்ணல, ஃபேக் அப்படின்னா அது கொஞ்சம் டாலரேட் பண்ணி அதுக்கு அந்த கன்சிடரேஷனுக்கு எதிராக அவங்க வந்து செக் வந்து டிஸ்ஆனருக்கான ஃபைனோ அல்லது பெனால்ட்டியோ அவங்க இது பண்ணுறோம். இப்போ இந்த ஃபைன் ஆர் பெனால்ட்டி வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, இம்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து பெனால்ட்டி இம்போஸ் நாட் ஃபார் டாலரேட்டிங் த ஆக்ட் ஆர் சுச்சுவேஷன் பட் a fine or penalty imposed for not tolerating, penalizing and thereby deterring and discouraging such an act or situation.
Therefore, check dishonor, fine or penalty is not a consideration for any service and not taxable. இப்போ அந்த சப்ளையரோ பேங்கரோ அதை வந்து ஃபைன் அல்லது பெனால்ட்டி இது பண்றாங்கல்ல அந்த செக் டிஸானருக்கு, அது வந்து டாலரேட்டிங்காகவோ அந்த அதாவது அந்த ஆக்டுக்கு எதிராக அதை டாலரேட் பண்றதுக்கு கிடையாது. ஆனா அது வந்து ஒரு ஃபைன். ஓகேவா? ஸோ ஃபைன் பண்றதுக்காக ஃபைன் அப்படிங்கும்போது அந்த வந்து ஆக்டை வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க, அந்த சுச்சுவேஷன் டிஸ்கரேஜ் பண்ணி பண்றது. ஓகே, இப்போ இதுல இந்த செக் டிஸானர் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷனா எந்த சர்வீஸ்க்கு எடுத்துக்க முடியாது. அதனால இது வந்து டாக்ஸபிள் கிடையாது. நெக்ஸ்ட் பெனால்ட்டி இம்போஸ்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லாஸ். சட்டத்தை மீறி ஏதாவது செய்யறோம், டிராஃபிக் வயலேஷன் அந்த மாதிரி பொல்யூஷன் நார்ம்ஸ், ஸோ ஏதாவது ஒரு லாக்கு இருந்து பண்றோம் அப்படின்னா அது எந்த இதுக்குமே கன்சிடரேஷனா வராது, எந்த சர்வீஸ் கிரெடிட்ஸோ அதுவும் வந்து டாக்ஸபிள் கிடையாது. இந்த கேஸ்ல வந்து இதுக்கு வந்து ஃபைன் பெனால்ட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி எல்லாருமே. பட் இது வந்து டாக்ஸபிள் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே வந்து எதுக்காக அப்படி பார்த்தா லா, அதாவது சட்டத்தை மீறி நம்ம செயல்பட்டதுக்காக தான் இந்த இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் சேலரி ஆர் பேமெண்ட் ஆஃப் பாண்ட் அமௌண்ட் இன் தி ஈவெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி லீவிங் தி எம்ப்ளாய்மெண்ட் பிஃபோர் தி மினிமம் அக்ரீட் பீரியட். அதாவது குறிப்பிட்ட பீரியட் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எம்ப்ளாய்க்குமே வந்து ஜாயின் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அக்ரீடு பீரியடுக்குள்ள அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க, வேலையை விட்டு போயிடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கான இந்த சேலரியோ அந்த பாண்ட் அமௌண்ட்டோ நம்ம பேமெண்ட் பண்றோம்ல, ஸோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து எம்ப்ளாயர் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஃபார் டாலரேட்டிங் தி ஆக்ட் ஆஃப் சச் ப்ரீமெச்சூர் குவிட்டிங் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பட் அஸ் பெனால்டிஸ் ஆஃப் ஆர் dissuading the non-serious employee for taking up the employment or and to discourage and deter an situation. ஓகேங்களா? இப்போ இதை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து ஒரு கன்சிடரேஷனா அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இது எப்படி இது கிடையாது அப்படின்னா இதை டாலரேட் இது வந்து ஒரு பெனால்ட்டியா அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பீரியடை விட்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே அப்படிங்கும்போது அதுக்கு எதிராக நம்ம வந்து பண்றது தான் இது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் ரெக்கவர் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்க மாட்டோம், ஒரு சர்வீஸ் பண்ண கன்சிடரேஷனாக. ஸோ அதனால இது வந்து டாக்ஸபிள் கிடையாது. ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து ஜிஎஸ்டி கீழே வராது. அடுத்து லேட் பேமெண்ட் சர்சார்ஜ் ஆர் ஃபீ. இப்போ லேட் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, ஃபைனு பெனால்ட்டி இந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த மெயின் சப்ளையோட இது வரும். இது வந்து ஒரு அன்காமன் அன்நேச்சுரல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப காமனானது. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் இபி இல்லை வாட்டர் டேக்ஸு டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லேட்டு நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபைன் அல்லது பெனால்ட்டி வருது. இது என்ன எதுக்கு வரும் அப்படின்னா டிஸ்கிரைப் ஆஸ் எ சர்வீஸ் ஆஃப் டாலரேட்டிங் த ஆக்ட் ஆஃப் லேட் பேமெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பிரின்சிபல் சப்ளை கீழே வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸு கேஸு எல்லாத்துக்குமே இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து செக் டிஸானர் பெனால்ட்டி கீழே நம்ம கொண்டு வர மாட்டோம். பட் இது வந்து சப்ளை கீழே வரும். ஸோ இது வந்து டாக்ஸபிள். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் சார்ஜஸ் ஆஃப் ஃபார் பவர். இப்போ இபி பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது போடுவோம். இந்த காமன் இபி, கமர்ஷியல் இபி இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் ஃபிக்ஸட் சார்ஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்ட்லையுமே இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதோட இது என்னன்னா மினிமம் த்ரெஷோல்ட் இவ்வளவு, அதுக்கு இந்த அமௌண்ட். இப்போ இதுவே எடுத்துப்போங்க, நமக்கு கமர்ஷியல் இபியா இருந்தது அப்படின்னா ஒரு 640 rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த மினிமம் அமௌண்ட் அது மினிமம் த்ரெஷோல்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோம்னா இது கீழே வரும். ஸோ இந்த மினிமம் இதுங்கிறது வேரி ஆகும். அது நம்ம எவ்வளோ கன்சியூம்ட் எனர்ஜி எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வேலி ஆகும். ஸோ இந்த இது எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸம்ப்ட். அதனால இது டாக்ஸபிள் கிடையாது. அடுத்து கேன்சலேஷன் சார்ஜஸ். இப்போ டூர்ஸ் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த புக் பண்ணியிருப்போம், புக் பண்ணியிருக்கிறத வந்து கேன்சல் பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ ரயில்வே ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டுமே, புக் பண்ணியிருப்போம், புக் பண்ணது வந்து நம்ம வந்து லாஸ்ட் டேட்டில் நல்ல நமக்கு ஏதாவது ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகுது இதுவாகுது அப்படின்னா நம்மளால போக முடியல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அவங்களே வந்து சில இது கொடுப்பாங்க, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் கிடைக்கும், இத்தனை மணி நேரத்தில் பண்ணால் இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி சில சமயம் வந்து இது ரிசர்வ் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட் மினிட்ல அது கிடைக்காம போகும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணுவோம்.
இப்போ கேன்சல் பண்ணும்போது நமக்கு அந்த கேன்சலேஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒரு இது உண்டு. ஸோ அது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கீழே வரும். ஓகேவா? இது எல்லாமே வந்து காம்போசிட் சப்ளைல வரும். இப்போ நான் சப்ளை அடுத்தது. இப்போ இதில் நான் சப்ளைஸ் அண்டர் ஜிஎஸ்டி. இப்போ ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபைட் அண்டர் ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3ல என்னென்ன சொல்கிறோமோ அது வந்து குட்ஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ்லேயும் வராது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ்லேயும் வராது. ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் என்னன்னா சர்வீசஸ் ப்ரொவைடட் பை கேஷுவல் ஒர்க்கர் டு எம்ப்ளாயர் who gives wages on daily basis to the worker or services provided by the worker in the course of employment. ஓகே, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு இல்லாமல் டெய்லி பேசிஸ்ல அவங்களுக்கு கொடுத்துறோம். சரி, டெய்லி பேசிஸில் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து குட்ஸ் அண்ட் சப்ளை கீழே வந்து வராது, சப்ளை கீழே வராது. அதெல்லாம் அவங்க சர்வீசஸ் தான். பட் அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸில் வந்துடும். அதனால வந்து இது வராது, ஜிஎஸ்டி கீழே, ஜிஎஸ்டி சப்ளை கீழே வராது. As services by an court or tribunal established under any law for the time being in force. அதாவது இந்த கோர்ட் அப்படிங்கும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே வரும். ஸோ அவங்க ஏதாவது ஒரு லா கீழே கொடுத்துருக்காங்க, அது இந்த கொண்டு வராங்க அந்த ஆக்ட் அப்படின்னா அது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை மெம்பர்ஸ் எம்பி, எம்எல்ஏ, அப்புறம் பஞ்சாயத்து மெம்பர்ஸ், முனிசிபாலிட்டி மெம்பர்ஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்களோட இது என்னென்னலாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அது, அவங்களோட டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டி கீழே வராது, சப்ளை ஜிஎஸ்டி சப்ளை கீழே வராது. இந்த ஃபனல் பரியல் இதெல்லாமும் இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கெல்லாமும் ஜிஎஸ்டி கீழே வராது. ஓகேங்களா? அடுத்து நான் சப்ளைஸ் நோட்டிஃபைடு பைட் நோட்டிஃபிகேஷன். அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி யார் கீழே வருது, எது சப்ளைவா இருக்கா இல்லையா, குட்ஸ் குட்ஸ் சர்வீசஸ்லையும் எதுலையா சப்ளை கீழே வருதா வரலையா எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ ஆக்டிவிட்டி இன் ரிலேஷன் டு பஞ்சாயத்து ஆர் முனிசிபாலிட்டி ஃபங்க்ஷன். பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆர்டிகல் அந்த செக்ஷன் அண்டர் 243G வந்துச்சு அப்படின்னா அது பஞ்சாயத்தில் வரும். 243W வந்துச்சு அப்படின்னா அது வந்து முனிசிபாலிட்டியில் வரும். இதுக்கு கீழே வரக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ்லேயும் வராது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ்லேயும் வராது. அடுத்து கிராண்ட் ஆஃப் ஆல்கஹாலிக் லிக்கர் லைசன்ஸு. ஆல்கஹாலிக் லிக்கர் லைசன்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இது கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அப்ரூவ் பண்ணுறது வந்து குட்ஸு வெளியும் வராது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வெளியும் வராது. ஓகே, அது வந்து ஒரு கன்சிடரேஷன் இதில் நம்ம கொடுத்தாலும் எந்த நேமில் கொடுத்துருக்கோம், அப்ளிகேஷன் ஃபீ, லைசன்ஸ் ஃபீ, நம்ம எதில் வேணால் கொடுத்துட்டு போட்டோம், ஆனால் அது வந்து சப்ளைக்குள்ளேயே வராது, நான் சப்ளை தான். நெக்ஸ்ட் இதில் சர்க்குலர் வேலை என்னென்னலாம் வருது. இன்டர்ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஸ்டேட்டை பொறுத்த ட்ரெயின், பஸ்ஸு, ட்ரக்கு, டேங்கர், ட்ரெய்லர், வெசல்ஸு, கண்டெய்னர்ஸு, ஏர்க்ராஃப்ட்டு, இல்லாது பேசஞ்சர்ஸ், கூட்ஸு இல்லை எதாவது எடுத்துகிட்டு போகிறது, கேரிங் பண்ணிட்டு போகிறது, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு, இது எல்லாமே வந்து எப்படின்னா இது கீழே வராது. ஸோ இது வந்து ஐசிஎஸ்சி இதுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஜிஎஸ்டி கீழே வராது. இதுவே ஜிஎஸ்டி இது வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் சில இது கீழே மட்டும் வரும். அடுத்து இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் ரிக்ஸ், டூல்ஸ், ஸ்பேர்ஸ் ஆன் ஆல் குட்ஸ் ஆன் வீல்ஸ். அதாவது வீல்ஸ் கிரெயின்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இது வருது ரிக்ஸு, டூல்ஸு. ஸோ இந்த இதெல்லாம் வரும்போது இது எல்லாமே வந்து இன்டர்ஸ்டேட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அதோட ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருந்தால் அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உண்டு. அடுத்து சப்ளை லெவியபிள் டு ஜிஎஸ்டி. இப்போ எதெல்லாம் வந்து சப்ளை லெவியபிள்லாம் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சப்ளை மஸ்ட் பி மேட், அது வந்து டேக்ஸபிள் பர்சன் இது பண்ணியிருக்கோம், அது டேக்ஸபிள் சப்ளையாக இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் அது வந்து நம்ம சொல்லுவோம். பட் டேக்ஸபிள் பர்சன் கீழே அப்படின்னா சப்ளை டு அட்ராக்ட் ஜிஎஸ்டி ஷுட் பி மேட் பை டேக்ஸபிள் பர்சன். டேக்ஸபிள் பர்சன் அதாவது ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அந்த பர்சன் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? டேக்ஸபிள் பர்சன் இஸ் ஒன்லி அந்த சப்ளையர் வேரஸ் த ரெசிபியன்ட் அண்ட் எய்தர் டேக்ஸபிள் ஆர் நான் டேக்ஸபிள். சப்ளையர் தான் வந்து டேக்ஸபிளாக இருக்கணும்.
ரெசிபியன்ட் வந்து டேக்ஸபிளாவோ நான் டேக்ஸபிளாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அதாவது டாக்ஸபிள் பர்சன்னா இப்போ யார் சொல்லுவோம்னா பர்சன் ஹூ இஸ் ரிஜிஸ்டர்ட் ஆர் லைபிள் டு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 22. இந்த போய் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து டாக்ஸபிள் பர்சன். நெக்ஸ்ட் டாக்ஸபிள் சப்ளை அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த சப்ளைக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? அந்த டாக்ஸபிள் அப்படிங்கிறது கூட்ஸ் சர்வீசஸ் அப்புறம் ரெண்டுத்துக்குமே வரும். அது ரெண்டுத்துக்குமே வரும். அதுக்கு வந்து நில் ரேட்டு எக்ஸம்ப்ட் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நான் டாக்ஸபிள் கீழே வந்துடும். ஓகேவா? நில் ரேட் ஆஃப் டாக்ஸாவோ ஹோலி எக்ஸம்ப்டாவோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நான் டாக்ஸபிள் கீழே வரும். நெக்ஸ்ட் காம்போசிட் அண்ட் மிக்சட் சப்ளை செக்ஷன் 8. காம்போசிட் சப்ளை அப்படிங்கிறது 2 ஆர் மோர் சப்ளைஸ் ஒன்று சேர்ந்துதான் சொல்லுவோம். மிக்சட் சப்ளைஸ் அப்படிங்கிறது அதாவது காம்போசிட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா கம்பரைசிங் 2 ஆர் மோர் சப்ளைஸ் ஒன் ஆஃப் விச் இஸ் ஏ பிரின்சிபல் சப்ளை ஷால் பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ சப்ளை ஆஃப் சச் பிரின்சிபல் சப்ளை. ஓகேவா? அதாவது காம்போசிட் அப்படிங்கும்போது அதில் 2 ஆர் மோர் சப்ளைஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து பிரின்சிபல் சப்ளை. ஓகேவா? அதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு ஷால் பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ சப்ளை ஆஃப் சச் பிரின்சிபல் சப்ளை. அந்த பிரின்சிபல் சப்ளைக்கான சீஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். மிக்சடு அப்படிங்கும்போது என்ன சொல்றோம்னா பர்டிகுலர் சப்ளை வந்து ஹை ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். அதாவது இப்போ 2 இது சேர்த்து பண்ணும்போது அந்த ஒரு இதுக்கு ஹை ரேட் ஆஃப் டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சொல்லுவோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். காம்போசிட் சப்ளை இது எல்லாமே நேச்சுரலி பண்டில்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பிரின்சிபல் சப்ளை அப்படிங்கிறதுனா சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் விச் கான்ஸ்டியூட்ஸ் தி predominant element of a composite supply and to which any other supply forming part of that composite supply is ancillary. அதாவது பிரின்சிபல் சப்ளைங்கும் போது அதுதான் மேஜரு. அதோட மற்றது ஏதாவது வந்து சேருது அப்படின்னா அது வந்து மற்றது வேற ஏதாவது இன்னும் 2-3 விஷயம் சேர்ந்தாலும் இதுதான் மேஜரா இருக்கும். இது இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? Next, how to determine whether the services are bundled in the ordinary course of business. இப்போ வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வருதா வரலையா அந்த சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் ஆர் த சர்வீசஸ் ஆஃப் ரெசிபியன்ட். சர்வீஸ் ரெசிபியன்ட் அதாவது இப்போ நம்பர் ஆஃப் சர்வீஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வீஸ் ரெசிபியன்ட் இருக்காங்க இந்த பண்டில் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் சச் சர்வீசஸ் டு பி ப்ரொவைடட் ஆஸ் ஏ பேக்கேஜ். அதை பேக்கேஜாக கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நிறைய சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பேக்கேஜ் கொடுக்கலாம். அப்படி பேக்கேஜாக கொடுக்கும்போது அதை நம்ம வந்து ஆர்டினரி இதுவாக கொடுப்போம். இப்போ மொபைல் ஃபோன் ஆல்வேஸ் சோர்டு வித் பேட்டரி. அது எக்ஸாம்பிள் கொடுப்போம். இப்போ மொபைல் ஃபோன் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்போவும் பேட்டரி வச்சு தான் கொடுப்போம். சரியா? ஸோ அது பண்ணலாம். மெஜாரிட்டி ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொவைட் சிமிலர் பண்டில் ஆஃப் சர்வீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் சர்வீசஸ் கேட்ரிங்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ரிங் ஆன் போர்ட் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பை ஏர் இஸ் ஏ bundle offered by majority of airlines. மெஜாரிட்டி ஆஃப் ஏர்லைன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் இதுலேயே வந்து ஃபுட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது வரும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் த நேச்சர் ஆஃப் த வேரியஸ் சர்வீசஸ் இஸ் ஏ பண்டில் ஆஃப் சர்வீஸ். இதெல்லாம் வந்து பண்டில் ஆஃப் சர்வீசஸ் தான் இருக்கும். ஷேர் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம். அதில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த அக்காமடேஷன் இதுலேயே வந்து அது எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். டோட்டலாக அது ஒரு பேக்கேஜை தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வரும். ஓகேங்களா? அது இந்த மாதிரி வேறு என்னென்னா சிங்கிள் ப்ரைஸ் அல்லது கஸ்டமர் வந்து சேம் அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் தான் வரும். சரியா? அதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வரும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க காம்போசிட் சப்ளைக்கு. 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து கான்ஃபரன்ஸ்க்காக ஒரு 100 பேருக்கு லம்சம் பேக்கேஜ் போட்டிருக்கோம். அதில் என்ன வரும் அப்படின்னா அக்காமடேஷன் வருது, பிரேக்ஃபாஸ்ட், டீ, காஃபி, ஃபிட்னஸ் ரூம் அக்சஸ், கான்ஃபரன்ஸ் ரூம் அவைலபிலிட்டி, பிஸ்னஸ் சென்டர், இது எல்லாமே வருது. இது எல்லாமே வந்து என்னன்னாலும் நம்ம அந்த இதில் கான்ஃபரன்ஸை இப்போ நடத்த போகிறோம். அதுக்காக தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு மேஜர். பட் இது எல்லாமே அதோட சேர்த்து வந்துருக்கு. ஓகே. இப்படி பண்ணும்போது இதை வந்து நம்ம காம்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து எதனால அந்த கான்ஃபரன்ஸ் நடத்த வச்சோ அதுதான் பிரின்சிபல் சப்ளைவாக நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு பாருங்க. கன்சியூமர் பைஸ் ஏ டெலிவிஷன் செட் அண்ட் ஆல்சோ கெட்ஸ் மேண்டேட்டரி வாரண்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வித் டிவி. திஸ் சப்ளை இஸ் காம்போசிட் சப்ளை.
அதாவது டிவி வாங்குறாங்க. டிவி வாங்கும்போது என்ன குடுப்பாங்க? வாரண்டி, அப்புறம் அதுக்கான மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே சேர்த்து குடுப்பாங்க. இப்போ அங்க டிவி வாங்குறது தான் மெயின். ஓகேவா? அதுதான் நம்ம பிரின்சிபல் சப்ளை. ஸோ அதோட இந்த வாரண்டி, மெயின்டனன்ஸ் எல்லாம் வரும். அது இல்லைன்னா இந்த வாரண்டி, மெயின்டனன்ஸ்லாம் வராது. ஸோ அதனால தான் இது வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம காம்போசிட் சப்ளை, பிரின்சிபல் சப்ளைவா நம்ம அதை எடுத்துக்கிட்டு காம்போசிட் சப்ளை கீழ டிட்டர்மைன் பண்றோம். ஓகே. How to determine the tax liability on composite supplies? காம்போசிட் சப்ளைஸ்க்கும்போது அதுக்கு டேக்ஸ் இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பிரின்சிபல் சப்ளை என்னவோ அதோடது தான் நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ காம்போசிட் சப்ளைங்கும்போது மெயின் சப்ளை ப்ளஸ் ஆங்கிலரி சப்ளைஸ் வரும். ஸோ அது எல்லாமே வந்து மெயின் சப்ளை கீழே தான் வந்துடும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி ரேட் நமக்கு மெயின் சப்ளைக்கு என்னவோ அதுதான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ரதி கம்ப்யூட்டர்ஸ் வந்து 42,000 ஒருத்தர் லேப்டாப் வந்து சேல் பண்றாங்க. அதோட 3,000 ஒருத்தர் பேக் கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. டோட்டலாக 55,000. இப்போ நேச்சுரலாக பார்க்கும்போது அது லேப்டாப்க்கு 18% வரும், லேப்டாப் பேக்குக்கு 28% வரும். ஆனால் பிரின்சிபல் சப்ளை இதில் என்ன? லேப்டாப் தான். ஸோ அந்த லேப்டாப் எவ்வளோ? 18%. ஸோ அந்த 18% தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி இஷ்யூஸ். பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் என்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சுரல் சப்ளை வந்து குட்ஸா சர்வீஸா எது கீழே வருது அப்படின்னு இன்னொரு டவுட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுத்துக்குமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ புக்ஸு, பேம்ப்ளெட்டு, ப்ரௌச்சர், என்வலப்பு, ஆனுவல் ரிப்போர்ட்டு, லீஃப்லெட்டு, கார்ட்டூன்ஸு, பாக்ஸு எல்லாமே வந்து லோகோவோட டிசைனு, நேம், அட்ரஸ்ஸு இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது இதில் வந்து சப்ளை ஆஃப் குட்ஸும் வருது, சர்வீசஸும் வருது. இப்போ இதை வந்து இல்லை எது இது வந்து மேஜராக வருது, பிரின்சிபல் சப்ளையாக வருது அப்படின்னு. இப்போ இது வந்து புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுல கொடுக்குறோம்னு வைங்களேன். இப்போ ஃபிசிக்கல் இன்புட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? பேப்பரை கொடுக்குறோம். ஓகேவா? பிரிண்டருக்கு அதில் சப்ளை என்ன கொடுக்குறோம்? பிரிண்டிங் சப்ளை கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இதில் என்னன்னு பார்த்தோன்னா, பிரின்சிபல் வந்து அந்த பிரிண்டிங் இது தான், சப்ளையே தான். ஸோ அதனால இது வந்து சர்வீஸ், சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு நிறையாவே. அடுத்து மிக்சட் சப்ளைஸ். மிக்சட் சப்ளைஸ் அப்படின்னா 2 ஆர் மோர் சப்ளைஸ் இருக்கும். அதில் வந்து ஹையர் ரேட் என்னவோ அதுக்கு கீழே நம்ம வந்து டாக்ஸபிள் கொடுத்தோம் அப்படின்னா அது மிக்சட் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது மிக்சட் சப்ளை அப்படின்னா, காம்போசிட் சப்ளையோட வந்து ரூல் அவுட் பண்ணிட்டு தான் இதை பார்க்க போகிறோம். ஓகேவா? அது வந்து முதல் விஷயம் காம்போசிட் சப்ளைக்கே வராது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து மிக்சட் சப்ளைஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன இது இருந்தாலும் ஹையர் டேக்ஸ் ரேட் என்ன இதுக்கு வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு டேக்ஸ் ரேட்டாக நம்ம சப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்க, சப்ளை ஆஃப் பேக்கேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் கேனடு ஃபுட், ஸ்வீட், சாக்லேட்ஸ், கேக், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆடட் ட்ரிங்க் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் when supplied for a single price is a mixed supply. அது மிக்சட் சப்ளை ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. பேக்கேஜில் கேண்டு ஃபுட்ஸு, அப்புறம் ஸ்வீட், சாக்லேட், கேக்கு, ட்ரை ஃப்ரூட், ஆடட் ட்ரிங்க், ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே வந்துருது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து செப்பரேட்டாக இது பண்ணுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று என்னன்னா இண்டிபெண்ட். ஓகேவா? ஒன்று டிபெண்ட் இல்லை. ஸோ இது வந்து என்னன்னா மிக்சடு சப்ளைல வராது. ஏன்னா இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எப்போ அப்படிங்கிறது வராது. இது எல்லாத்தையும் செப்பரேட்டாக கொடுக்கும்போது செப்பரேட் ப்ரைஸஸ் சார்ஜ் பண்ணுவோம் ஒவ்வொன்றுத்துக்கும். அப்படி பண்ணும்போது அது மிக்சடு சப்ளைல வர ரெண்டையும் ஒன்றா கொடுத்தா, எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்தா மட்டும் மிக்சடு. அதாவது இப்போ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டேக்ஸ் ரேட் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட் உள்ள எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக கொடுக்கும்போது அது மிக்சடு சப்ளை. தனித்தனியாக கொடுத்தா வெவ்வேறு அமௌண்ட் வரணும். ஓகேங்களா? இதில் எப்படி டேக்ஸ் ரேட் எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன வருதோ அதுதான் எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீங்கார் என்டர்பிரைஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க, 10,000 கிட்ஸு ஒன்று வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு 5 lakhs வந்து ராகவ் ஜென்ரல் ஸ்டோர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கிட்ல என்ன ஆகுதுன்னா ஒரு ஷாம்பு, ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு காஜல் பென்சில் இருக்கும். இது வந்து மிக்சடு சப்ளை தான். ஏன் அப்படின்னா ஷாம்புக்கு வந்து 18%, ஃபேஸ் வாஷுக்கு 28%, காஜல் பென்சிலுக்கு 12%ன்னு வரும். ஓகேவா? டேக்ஸ் ரேட்டு தனித்தனியாக இப்போ சேல் பண்ணோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேக்ஸ் ரேட். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். ஸோ அது வந்து மிக்சடு சப்ளை. இப்போ இதுக்கு என்ன டேக்ஸ் ஆஃப் ரேட் போடுவோம்? இருக்கிற ஹையஸ்ட் என்ன இல்லை, ஃபேஸ் வாஷ் 28% தான். அதனால என்டையர் 5 lakhsக்கும் அந்த 5 lakhs வசூல் செய்யறதுக்கு எவ்வளோனா 28% தான் டேக்ஸ் ரேட். ஓகேவா? இதோட வந்து சப்ளை அண்ட் ஜிஎஸ்டி முடியுது. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதில் என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்டுவல் நாலேஜ் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். எல்லாமே லிட்டரசி கேப்குலேட்டில் கொடுத்துருக்காங்க. ம்.
இப்போ டெஸ்ட் நாலேஜில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேகராஜ் அண்ட் கோ பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேகராஜ் அண்ட் கோ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. என்ன பிஸ்னஸ் அடுத்தது? ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படிங்கும்போது அடுத்தது என்ன கேள்வி வரணும்? என்ன பிஸ்னஸ்? அது என்ன? ரெடிமேட் கார்மெண்ட்ஸு. ஏன்னா வித்தின் பஞ்சாப்லேயும் அவங்க நெய்பரிங் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன வரும் அங்கே அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி, அப்புறம் வந்து ஹரியானா. ஓகேவா? அங்கேயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பண்ணும்போது kindly state as to what is taxable under GST and the levelability of CGST, SGST, UTGST and IGST and the same. இது என்ன இது வரும்? taxable event தான் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது கார்மெண்ட் சப்ளை அப்படிங்கும்போது அது வந்து taxable. இது வந்து என்னன்னா நெய்பரிங் ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேட்லையும் பஞ்சாப்லையும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ட்ரா ஸ்டேட்டாக இருந்தால் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டி வரும். அதே இன்டர் ஸ்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஐஜிஎஸ்டிங்கிறது அப்போ வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தாமோதர் பிரைவேட் லிமிடெட், இது டெல்லியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது அவங்க என்ன பண்ணி பிளானிங் டு ட்ரான்ஸ்ஃபர் சம் குட்ஸ் டு பிரான்ச் ரிஜிஸ்டர் இன் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரான்ச்சுக்கு வந்து இது பண்ணுறாங்க, அங்கேருந்து சேல் பண்ணுறதுக்கு அந்த பிரான்ச்லேருந்து. ஓகேவா? The company believes that the transaction that will be undertaken by it would not qualify as supply as no consideration is involved. Consideration இன்வால்வ்னா சப்ளை கீழே வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இது வருமா வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்க்கும்போது இது வந்து டீம்டு சப்ளைன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வித்தவுட் கன்சிடரேஷன் பண்ணியிருந்தாலும் இது வந்து டீம்டு சப்ளை. ஏன் அப்படின்னா இந்த கேஸில் தாமோதர் பிரைவேட் லிமிடெட் அது ஒரு பிரான்ச், ரெண்டுமே வெவ்வேறு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ டிஸ்டிங் பர்சன்ஸ் இருக்கு. ஸோ சப்ளை குட்ஸ் பிட்வீன் டெம் would qualify as supply. ஓகே, சப்ளை கீழே வரும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட், பிருத்திவி அசோசியேட்ஸ் இஸ் engaged in supply of taxable goods. It inquires from its tax advisor as to whether any activity can be treated as supply even if made without consideration in accordance with the provisions of the GST under law. என்ன அதாவது இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பிருத்திவி அசோசியேட்ஸ் ஜிஎஸ்டி கீழே taxable குட்ஸில் வந்திருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க டாக்ஸ் அட்வைசர் கிட்ட சப்ளை கீழே வித்தவுட் கன்சிடரேஷன் சப்ளை கீழே வரக்கூடியது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்க்கும்போது என்னென்னலாம் வரும் இது இல்லாமல் நமக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து சப்ளை கீழே வரும் அப்படின்னு பார்க்கணும். பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் பிஸ்னஸ் அசட்ஸ். ஓகேவா? இங்கே இருக்கு, அவங்க கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, பெர்மனன்ட் டிஸ்போசல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ் அசட்ஸ் வேர் இன்புட் கிரெடிட் அவைல் பண்ணுறோம்ல, ஸோ அது பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து சப்ளை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் போத் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் அது பிட்வீன் டிஸ்டிங்க்ட் பர்சன். அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் அந்த 50,000 வரைக்கும். சப்ளை குட்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்ன வரும் அப்படின்னா பிரின்சிபல் சார்பாக ஏஜென்ட்டோ இல்லை ஏஜென்ட் சார்பாக, அதாவது பிரின்சிபல் சார்பாக ஏஜென்ட் வந்து சப்ளை பண்ணுறதோ ரிசீவ் பண்ணுறதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது வரும். அப்புறம் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் அந்த பர்சன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்ன வரும்னா கன்சிடரேஷன் இல்லாமல் பண்ணக்கூடிய சப்ளை கீழே வரக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், காம்போசிட் சப்ளை வந்து ட்ரீட்டட் அஸ் சப்ளை ஆஃப் பர்டிகுலர் குட்ஸ் ஆர் சர்வீஸ் விச் ஆர் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டேக்ஸ். இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? ஹையஸ்ட் ரேட் இதுக்கு வருமா? வராது. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணும், காம்போசிட் சப்ளை வந்து சப்ளை ஆஃப் பிரின்சிபல் சப்ளை தான் நம்ம சொல்லுவோம். ஹையஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? மிக்சட் சப்ளைக்கு தான் வரும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டைட்டில் ஆர் பொசிஷன் இஸ் நெசசரி ஃபார் யர் டிரான்சாக்ஷன் டு கான்ஸ்டிடியூட் சப்ளை ஆஃப் குட்ஸ். இதை எக்ஸாமின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டைட்டில் ஆஸ் வெல் அஸ் பொசிஷன் போத் நீட் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃபார் ஏ டிரான்சாக்ஷன் டு பி கன்சிடர் ஆஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ். அதாவது டைட்டில் ஆஸ் வெல் அஸ் வந்து பொசிஷன் ரெண்டுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் கிட்ட வரும். இன்கேஸ் டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னா அப்போ அதை வந்து அந்த டிரான்சாக்ஷன் என்னவா எடுத்துப்போம், சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ன்னு எடுத்துப்போம். இன்கேஸ் பொசிஷனை வந்து சில இடத்துல வந்து பொசிஷன் வந்து இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், பட் வந்து ஃபியூச்சரில் பார்த்துட்டு நம்ம வந்து இதை டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ்ல இல்லை ஹையர் பர்ச்சேஸ் பேசிஸ்ல நம்ம கொடுப்போம். ஸோ அப்பயும் பார்க்கும்போது இதை வந்து என்ன சொன்னால் சப்ளை ஆஃப் கூட்ஸ் இதில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் 1 கீழே ஆக்டிவிட்டிஸ் வந்து அவன் சப்ளை இதில் வருமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுலேகா மேனுஃபேக்சர்ஸ் வந்து டெல்லியில் ஃபேக்ட்ரி இருக்கு, டெப்பா வந்து மும்பையில் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லியில் இருக்க ஃபேக்ட்ரி வந்து மும்பையில் இருக்க டெப்போக்கு பண்ணுவாங்க வித்தவுட் கன்சிடரேஷன். அப்போ வந்து அதை தான் வந்து நம்ம டெப்போலேருந்து நம்ம வந்து சேல் அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் பண்ணும்போது டிஸ்டிங் பர்சன்ஸ் இதில் தான் இதில் வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ சுலேகாவோட மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரி ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா டிஸ்டிங் பர்சன் தான். ஓகே. ஸோ சப்ளை ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் டெல்லி ஃபேக்ட்ரி ஆஃப் சுலேகா டு மும்பை டெப்போக்கு வந்து போகுது கன்சிடரேஷன் இல்லாமல் அப்படிங்குவோம். பட் எனக்கு பிஸ்னஸ் இதுவாக போகிறது அப்படின்னா அது வந்து சப்ளைக்கு தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராமன் இஸ் ஆர்கிடெக்ட் இன் சென்னை. ஹிஸ் பிரதர் ஹூ இஸ் செட்டில்ட் இன் லண்டன் இஸ் a well-known lawyer. ஸோ ராமன் வந்து has taken legal advice from him free of cost with regard to his family dispute. ஃபேமிலி டிஸ்பியூட் இதில் வந்து இது பண்ணுறாங்க. இது ரிலேட்டட் பர்சனுக்கே வருது வித்தவுட் கன்சிடரேஷனில். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும். அப்போ ரிலேட்டட் பர்சன் மெம்பர்ஸ்னால் யார் யார் இருக்கணும்? ஸ்பௌஸு, சில்ட்ரன், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸு, பிரதர், சிஸ்டர் இதெல்லாம் வரும். ஓகேவா? இந்த கேஸில் வந்து லீகல் அட்வைஸ் தான் அவங்க பிரதர் கிட்ட வந்து வாங்குறாங்க. ஸோ அதை வந்து அவங்களோட இந்த இதை பார்க்கும்போது ராமன் and his brothers cannot be considered to be related as Raman's brother is a well-known lawyer and so wholly or mainly dependent on Raman. ஸோ இந்த இதில் பார்க்கும்போது நம்ம இதை வந்து சப்ளைக்கு எடுத்துப்போமா? லீகல் அட்வைஸ் வந்து அவங்க பிரதர் கிட்டேருந்து எடுத்ததை அப்படி பார்த்தோன்னா எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ராமன் வந்து அட்வைஸ் வந்து பிஸ்னஸ்க்காக கேட்குறான் அப்படின்னா, ஃபேமிலி டிஸ்பியூட்காக கேட்கும்போது அது வராது. ஓகே. இப்போ பிஸ்னஸ்க்காக கேட்குறான் அப்படின்னா அப்போ என்ன ஆன்சர் நீங்கள் சொல்லுவீங்க? அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக கேட்கும்போது அப்பயும் வந்து இது பண்ணிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த ரிலேட்டட் பர்சன் கீழே வந்துடுறாங்க. ரிலேட்டட் பர்சன் கீழே வரும்போது நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். இது நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் சொல்லணும். ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட ரெண்ட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல வரும். அடுத்து குட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அசெட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப் பை ஆர் அண்டர் டைரக்ஷன்ஸ் ஆஃப் பர்சன் கேரிங் ஆன் பிஸ்னஸ் ஆஸ் நோ லாங்கர் டு ஃபார்ம் பார்ட் ஆஃப் தோஸ் அசெட்ஸ். அந்த அசெட்ஸ் இல்லாமல் பண்ணுற சப்ளை ஆஃப் குட்ஸில் வரும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் இன் குட்ஸ் வித் டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா ஏற்கனவே இப்போ முன்னாடி கொஸ்டினில் பார்க்கும்போது டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ளை ஆஃப் சர்வீசஸ் சொல்லுவோம். இதுவே அந்த டைட்டில் வந்து ஃபியூச்சரில் இதுக்காக ஃபியூச்சர் டேட் இதில் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஃபியூச்சர் டேட்டை போட்டு பண்ணாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ளை ஆஃப் குட்ஸ். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் அதுதான் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் சொல்ல போகிறோம். For temporary transfer or permitting use of or enjoyment of any intellectual property right டெம்பரரியாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சப்ளை சர்வீசஸ். அப்போ எனி ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் விச் இஸ் அப்ளைடு டு அனதர் பர்சன்ஸ் குட்ஸ். இன்னொரு பர்சன் குட்ஸுக்கு நம்ம பண்ணுறோம் அது சப்ளை சர்வீசஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் இன் குட்ஸ் டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அது எதாவது வரும்? சப்ளை ஆஃப் குட்ஸில் வரும். நெக்ஸ்ட் the goods supplied on hire purchase basis will be treated as supply of service. ஹையர் பர்ச்சேஸ் இதில் கொடுத்தா வருமா? வராது. ஹையர் பர்ச்சேஸ் இதில் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபியூச்சர் டேட் போட்டு கொடுப்போம். ஸோ இது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸில் வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸில் வராது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் எக்ஸாமின் whether the activity of import of service in the following independent cases வந்து அண்டர் செக்ஷன் 7 கீழே வருமா? ஓகே. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா Miss Trinity Kaunsik received interior decoration services for her residence located at Bandra, Mumbai from Mr. Rackle of Sydney. The amount paid for the service வந்து $5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இது வந்து பண்ணுவோம் பிஸ்னஸ் இதுக்காக பண்ணலை. ஓகேவா? பிஸ்னஸ் இதுக்காக பண்ணலை அவங்க, அது தெரிஞ்சு போச்சு. அவங்க ரெசிடென்ஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க சப்ளை கீழே வரும். நெக்ஸ்ட்டு சேம் இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து வெளியிலேருந்து பண்ணாமல் அவங்க பிரதர் கிட்டேருந்து பண்ணுறாங்க. பிரதர் வருண் கிட்டேருந்து. ஓகேவா? ஸோ பிரதர் வருண் ஹோலி டிபெண்ட்டாக இருக்காங்க அவங்க. இப்போ இதில் வந்து எந்த ஒரு கன்சிடரேஷனும் அந்த சர்வீஸ்க்காக பே பண்ணலை. இது எப்போ எப்படி வரும்? அவங்க வந்து பர்சனல் இதுக்காக பண்ணுறாங்க, இதுக்கு பிஸ்னஸ்க்காக பண்ணலை. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ்க்காக பண்ணலை அப்படிங்கும்போது இது வந்து சப்ளை கீழே வராது. ஸோ இதே இது அவங்க வந்து பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துப்போம், ரெசிடென்ஸ்க்காக இல்லாமல். அப்போ பிஸ்னஸ்க்காக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க பிரதர் கிட்டேருந்து பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்? பிஸ்னஸ்க்காக பண்ணுறதுனால அது சப்ளைக்கு ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் டம்டம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த இதெல்லாம் அக்பர் ரீட்டைல் ஸ்டோருக்கு கொடுக்குறாங்க. எது? ஃப்ரிட்ஜு, ஸ்டெபிளைசர், எல்இடி டிவி,
ஸ்ப்ளிட் ஏர் கண்டிஷனர் ஸ்டெபிளைசர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ சிங்கிள் இன்வாய்ஸ் போடுறாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே இது பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ரேட்டு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ சிங்கிள் செக்காக 1 லேக் கொடுத்துட்றாங்க டோட்டலாக. இதை வச்சு என்ன டைப் ஆஃப் சப்ளை, டேக்ஸ் ரேட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டம்டம் எலக்ட்ரானிக்ஸ் நேச்சுரலி வந்து நேச்சுரேட் பண்டில் டிசைன் இந்த இதில் கொடுக்கல ஆர்டினரி கோர்சஸில். ஸோ சப்ளை வந்து காம்போசிட் சப்ளை கிடையாது. ஓகேவா? ஏன்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல கொடுக்க முடியும். ஸோ இது காம்போசிட் சப்ளைல வராது. ஸோ மிக்சடு சப்ளைல வரும். மிக்சடு சப்ளைல வரும்போது ஹை டேக்ஸ் ரேட் என்னவோ அதை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் ஐட்டம் போது ஹை டேக்ஸ் ரேட் என்ன இருக்கோ அதான் கொடுப்போம். இப்போ இதில் பார்த்தோம் டம்டம் எலக்ட்ரானிக்ஸ் ஹேஸ் நாட் சார்ஜ் சிங்கிள் ப்ரைஸ் ஃபார் த ட்ரேட். இப்போ இதில் வந்து அவங்க சிங்கிள் செக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிங்கிள் பேமெண்ட்டாக அவங்க அதாவது சிங்கிள் இதுவாக அவங்க கொடுக்கல. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சிங்கிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஓகேவா? காம்போசிட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மிக்சடு சப்ளை எதுவும் வராது. ஸோ சப்ளை ஆஃப் திஸ் குட்ஸ் தேர்ஃபோர் சப்ளை ஆஃப் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ். அப்போ இது வந்து ஒவ்வொருக்கும் இண்டிவிஜுவல் ஐட்டமாக எடுத்துக்கிட்டு நம்ம இண்டிவிஜுவல் டேக்ஸ் ரேட் தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் மணிக்கரன் ரிஜிஸ்டர் சப்ளை இன் டெல்லி. அவர் வந்து 20,000 பேக்கேஜஸை 30 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன பார்த்தோம், ஒவ்வொரு பேக்கேஜும் 2 சாக்லேட்டு, 2 ஃப்ரூட் ஜூஸு, ஒரு டாய் பலூன் பேக் எப்படின்னு வருது. ஸோ இதில் டேக்ஸ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. 18, 12 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் எப்படி வந்து ஜிஎஸ்டி ரேட் எப்படி அப்ளிகபிள் ஆகும்? இப்போ இது வந்து என்ன பேக்கேஜ் வந்து தனித்தனியாக கொடுக்குமா, ஒவ்வொரு ரேட்டில் கொடுக்கலாமா? இது வந்து மிக்சடு சப்ளைல வருமா? இப்போ மிக்சடு சப்ளைல வரும்போது செக்ஷன் 8B வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது இதுக்கு ஓவராலாக என்ன பண்ணுவோம் அந்த 20,000க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 × 30, ஏன்னா ஒருத்துக்கு 30, அதுக்கு வந்து எவ்வளோ இருக்கிற ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட்டு 18%. அப்போ இன்ட்டு 18% போட்டு நம்ம 6 லேக் அப்படின்னு பில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ககன் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் என்ன பண்ண ஹரியானா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் வந்து ஹெவி ஸ்டீல் மிஷின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரிப்பேரிங் இது பண்ணும்போது ரிப்பேர் எக்யூப்மெண்ட்ஸு, கன்சியூமபிள்ஸு, டூல்ஸு, பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹரியானா ஒர்க் ஷாப்லேருந்து இது பண்ணி எடுத்துக்கிறாங்க அதர் ஸ்டேட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்க்கும்போது அதே இதில் பண்ணுறாங்க, எந்த கன்சிடரேஷன் இல்லாமல் பண்ணுறாங்கன்னா சப்ளைக்கு எடுத்து சிஜிஎஸ்டி நம்ம கொடுப்போம் 15% கொடுத்துட்டு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்டர் ஸ்டேட் நடக்குது. ஸோ இன்டர் ஸ்டேட் நடக்கிறதுனால இது இன்டர் ஸ்டேட்டில் நடக்குது. ரிப்பேர் சென்டர்ஸ் வந்து அதர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஒர்க் ஷாப் ஹரியானா இருக்குது. ஆனால் ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த சென்டர்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ்லேயும் வராது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ்லேயும் வராது. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். சரவணா அண்ட் சன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆல்கஹாலிக் சப்ளை வந்து பண்ணுறாங்க தமிழ்நாடு ஸ்டேட்டில். இப்போ லைசன்ஸு இதை வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் வந்து சப்ளை கீழே வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சப்ளை குட்ஸ்லேயும் வராது, சர்வீசஸ்லேயும் வராது. ஓகேவா? இது வந்து such license is granted against consideration in the form of license fee or application fee. இதில் கூட ஏதோ நேம் கொடுக்கணும். ஸோ இது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ்லேயும் வராது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ்லேயும் வராது. ஓகேங்களா? இதில் தான் இப்போ வந்து சப்ளை வந்து ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.